நீங்க மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர இருப்பதாக ஒரு தகவல் வருது ஐயா. அமித்ஷா அவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு அது குறித்து உங்களோட பதில். சுபாஷ் மைக்கப். மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்து மரியாதை நிமித்தமாக நான் சந்தித்தேன். அந்த சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் இருக்கின்ற இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை நான் எடுத்துக்கூறினேன். அவர் கவனமாக கேட்டு தன்னுடைய அன்பான வார்த்தைகள் கூறி அனுப்பியிருக்காங்க. எடுக்கப்பட்டதா அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ மாண்புமிகு அம்மாவின் இயக்கத்தை வரலாற்று சிறப்பாக மிக உயர்ந்த இடத்தில் யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை நிலைநிறுத்தியிருந்தார். அந்த நிலை மீண்டும் தமிழகத்தில் உருவாக வேண்டும் என்பதுதான் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களின் எண்ணம், நிலைப்பு. தமிழகத்தில் இருக்கின்ற பொதுமக்களுடைய கருத்தாகவும் அது இருக்கிறது என்பதை தெரிவித்திருக்கிறேன். கேள்வி தப்பு. நான் எந்த சூழ்நிலையும் எப்போதும் தனிக்கட்சி ஆரம்பிப்பேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் கேள்வி கேட்பதை தவிர்க்க. சார், இப்ப உங்க கூட செங்கோட்டையின் டிவிக்கில் இணைஞ்சிருந்தாரு. நீங்க ஏதாவது அவர்கிட்ட பேசுனீங்களா? நீங்க கூட்டணி இணைவதற்கு வாய்ப்பு? அவர் என்னிடம் பேசவும் இல்லை, நான் அவரிடம் பேசவும் இல்லை. கழகத்தினுடைய தொண்டர்கள் எண்ணப்படிதான், தமிழக மக்களுடைய எண்ணப்படிதான் இருக்கு.